ஜி வந்து வரும்போது ஒரு அந்த படத்துடைய கோர் இப்போ ஒரு கதைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு கேரக்டர் இருக்கும். அதை வச்சுதான் கதையே ஃபார்ம் ஆகும். சரண்ராஜ் சார் மெயின் வில்லனா இருந்தாலுமே நீங்க பண்ற வேலையில தான் அஜித் சார் வந்து ட்ரிகர் ஆகி எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த இனிஷியல் சீன் வந்து நீங்க போய் சொல்லுவீங்க இல்லையா, நீ வாபஸ் போனா நல்லா இருக்கும், வேணா ஒரே டீம் இருக்க வேண்டாம்னு சொல்லி. அந்த சீன் தான் ஆக்சுவலா அந்த தீப்பொறி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம். அதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் கூட தான். ஆமா, இன்ட்ரோடக்ஷன் சீன் அதான் அந்த அந்த கதையிலேயே அது அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அது அது அதை ஷேர் பண்ணுவேன் நிறைய மெமரிஸ் உங்களுக்கு. அந்த பர்டிகுலர் சீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வெறுப்ப நீங்க அவர் மேலதான் கோவம் இருக்கும், அதை காட்ட மாட்டீங்க. நிதின் சத்யா சாரை போட்டு அடிச்சுட்டு போவீங்க, மிரட்டிட்டு போய் சூரியன் அடி வாங்குற ஒரு இல்லை எனக்கு நான் அதான் நிறைய அதுக்கப்புறம் வந்து நிறைய வாய்ப்பு ஆஃபீஸ் போக டைரக்டர் கூட பார்க்க முடியாது, யாரும் உள்ள கூட விட மாட்டாங்க. அந்த மாதிரி திடீர்னு வரோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி லிங்குசாமி சார் ஒரு படம் பண்ணுறாரு, இன்னொருத்தர் இந்த சரவணன் சொல்லிட்டார் டைரக்டர், அவர்கிட்ட அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் மூலியமா சரி டைரக்டர் மீட் பண்ணிட முடியாதான்னு சொல்லிட்டு போனவங்க. இப்போ போர்ட்ஃபோலியோ பண்ணி வச்சிருந்தேன். இப்போ லிங்குசாமி சார் தம்பி வந்து அப்போ வர்றாரு, போஸ் சார் சொல்றீங்க. போஸ் சார் வந்து இப்போ வந்து இறங்கிட்டு வர்றாரு. நான் படி விட்டு இறங்குறேன், பார்த்தாரு. நீங்கள் சார் ஆர்டிஸ்ட் வாய்ப்பு தேடி வந்தேன். அப்படியா வாங்கன்னு சொல்லி மாடி கூப்பிட்டு போனேன். நான் ஷூஸ் கூட கட்டல, இப்படியும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. போர்ட்ஃபோலியோ கொடுத்து நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஒரு டேபிள் அப்படி உட்காந்து பார்த்தாரு, 2-3 பேஜ் தள்ளிட்டு அப்படி பார்த்தாரு, உள்ளே வாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் சொன்னார், இப்படி ஒரு இது ஒன்று இருக்குது, நான் அண்ணன்ட்டு சொல்கிறேன் சொன்னார். அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. அப்போ வந்து அந்த படம் மாதவன் பண்ண வேண்டியது, ரன்க்கு அப்புறம் இமீடியட்டாக பண்ணுறது. ஆமாம், மாதவன் பண்ண வேண்டியது. திடீர்னு ஒரு 4-5 மாதம் போல் இன்னொருத்தர் அசோசியேட் ஃபோன் பண்ணுறாரு, என்னங்க நடிக்கணும் ஆசை இல்லையா அவங்களுக்கு, அன்றைக்கி வந்தீங்க அதுக்கப்புறம் காரணம் இல்லை சார் இது பண்ணணும். இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டா அப்போ தான் அஜித் மாதிரி இருந்தார். மாதவனில் அஜித் அப்படின்னு சொல்லி அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் அது.